அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் நம்ம காளான் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க காளானை இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்ருவோம். இதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் கிரேவி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விடும். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதில் நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 பழம் நான் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மல்லித்தூள் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா வதக்கிட்டு இது என்னென்னா கொத்தமல்லி அரைச்சி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வதக்கி வச்சுருந்த காளானை நம்ம இதிலே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. இது இப்போ மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு சிம் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே எதுவுமே சிம்மில் கொதித்தா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா கிரேவியாக நல்லா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு
நவதானிய தோசைக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.